ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 கேட்கப்பட்ட வினாத்தாள்களிலிருந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் கொஸ்டின் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் திணையும் இன்னொரு பக்கம் மரங்கள், அதற்கான மரம் கொடுத்துருக்காங்க. திணை வகைகள் என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். மர வகைகள் என்னென்னா காஞ்சி, இலுப்பை, கொன்றை, வேங்கை, புன்னை. இது கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குது, எந்த புக்கு ப்ரூஃப் இருக்குது, பேஜ் நம்பர் என்ன, எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த கொஸ்டின் பேஜ் கொடுத்துருக்கேன். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கையில் திணைகள் அவற்றின் மர வகைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 6ல் அகப்பொருள் இலக்கணம் அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 146 146வது பக்கத்தில் இருக்குது. இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த புக்கில் தான் இருக்குது. இது எந்த இயர் புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பதிப்பு 2019, திருத்திய பதிப்பு 2020, 21, 22. இதுதான் அந்த அகப்பொருள் இலக்கணம், இயல் 6ல் இருக்கக்கூடிய அகப்பொருள் இலக்கணம் இந்த டாப்பிக்கில் தான் இருக்குது. ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஐவகை நிலங்களை கொடுத்துருப்பாங்க, அதற்கான கருப்பொருள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் மர வகைகள் நம்ம எடுக்கலாம். மர வகைகள் தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது லைனாக நம்மளுக்கு தெரியும் எல்லாமே. குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லை, முல்லைக்கு அப்புறம் மருதம், அடுத்து நெய்தல், அடுத்தது பாலை. இதை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே எடுத்துக்கிறேன், மரம் வகைகள் எடுத்துக்கிறேன். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மரம், இது குறிஞ்சி, இது முல்லை, இது மருதம், இது நெய்தல், இது பாலை. குறிஞ்சிக்கு அகில், வேங்கை தான் மரம். முல்லைக்கு கொன்றை, காயா மரம். மருதத்துக்கு காஞ்சி, மருதம். நெய்தலுக்கு புன்னை, ஞாழல். பாலைக்கான மரம் என்னென்னா இலுப்பை, பாலை. அதில் என்னென்ன மரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேங்கை கொடுத்துருக்காங்க, கொன்றை கொடுத்துருக்காங்க, காஞ்சி கொடுத்துருக்காங்க, புன்னை கொடுத்துருக்காங்க, இலுப்பை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஆன்சர் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இது இருக்கு பாருங்கள், நான் நேராக கொடுத்துட்டேன். குறிஞ்சிக்கு வேங்கை, முல்லைக்கு கொன்றை, மருதத்துக்கு காஞ்சி, நெய்தலுக்கு புன்னை. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ என்ன ஆர்டரில் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரோம் லெட்டர் 2, ரோம் லெட்டர் 3, ரோம் லெட்டர் 1, ரோம் லெட்டர் 5. அப்போ 4, 3, 1, 5. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது ஒரு கொடுத்துருக்கேன் பாருங்கள், கரெக்ட். லாஸ்ட்டில் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏவுக்கு 4, பிக்கு 3. தெரியுதுங்களா? அந்த ஒர்க்கு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். லாஸ்ட் லைன் ஏவுக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 5. இது வந்து எந்த ஆன்சரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் அந்த ஆன்சருக்கு இந்த இடத்துல போடலை போல், மறந்துட்டேன். நம்ம இந்த கொஸ்டின் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இது இருக்கு இல்லைங்களா? இல்லை ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏவுக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 5. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன இருக்குது லாஸ்ட் பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10th புக்கோட பின்பக்க அட்டை இருக்கும். ஏன் இது கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இப்படி தான் கேட்பாங்க. அப்ஜெக்ஷனில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் அந்த அட்டை பக்கம் வைக்கணும். அப்புறம் உள்ளே அது எந்த இயலில் இருக்குதுன்னு வைக்கணும். இயலில் உள்ள இலக்கணத்தில் இருக்கா, இலக்கியத்தில் இருக்கா, உரைநடையில் இருக்கா, செய்யுளில் இருக்கான்னு அது வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பின்புற அட்டை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் பின்பக்க அட்டையும் இதில் சேர்த்து இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் கொஸ்டின் இல்லை தான், ஆனால் அவங்க அஃபிஷியல் ஆன்சர் கீழே ஆன்சர் கீ விடுக்கலார இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாக ஏயோ ஏ வந்து பியோ, பி வந்து சியோன்னு ஏதாவது மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து இது ஆர்டர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க என்ன சைஸில் கேட்குறாங்களோ, அப்ஜெக்ஷனில் கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த சைஸில் தான் நம்ம போடணும். அதை நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சரி, இது பற்றி உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் இதுக்கான ஒரு குழு இருக்குது வாட்ஸ்அப்பில். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இதுக்கான பிடிஎஃப் முதற்கொண்டு உங்களுக்கு கொஷின் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போடுறோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக உள்ளே வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதில் நீங்களும் பங்கு பெறலாம். ஓகேங்களா? இதில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் மட்டும், அதை எஸ்ஜிடி தேர்வில் நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் மட்டும் இணையுங்க. வேறு யாரும் இணைய வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கள நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.